எனவே அவள் தன் அலகால் மரகதத்தை வெளியே எடுத்தாள். அவள் மகிழ்ச்சியான இளவரசர் கூறிய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தாள். அங்கு சென்றதும் அந்த இளைஞர் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அமைதியற்று மேஜையில் அமர்ந்திருந்தார். பறவையின் சிறகுகள் படபடத்த சத்தத்தை அவர் கேட்கவில்லை. அவர் மேலே பார்த்தபோது வெளிநிற ஊதா பூக்களின் மேல் பச்சை நிற பிரகாசமான மரகதத்தை கண்டார். அவரது எழுத்தை விரும்பிய அவரது ரசிகர்களில் ஒருவர் அதை அங்கே விட்டார் என்று அவர் நினைத்தார். எனவே அவர் மரகதத்தை எடுத்து மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்றார். நான் விடை பெற வந்தேன். அன்பான பறவையே, இன்னும் ஒரு இரவு உன்னால் இங்கு தங்க முடியாதா? குளிர்காலம் வந்துவிட்டது. விரைவில் பனிப்பொழிவு ஆரம்பிக்கும். நான் உண்மையில் செல்ல வேண்டும். என் அன்பான இளவரசரே, நான் பறக்க வேண்டும். ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன். எனக்கு கடைசியாக ஒரு ஆசை உள்ளது. தயவு செய்து அதை எனக்காக